இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் அன்பு நிறைந்த என் உறவுகளே, இந்த நாளிலே திருப்பலியினுடைய மகத்துவத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். கத்தோலிக்க திருவையிலே திருப்பலி என்றால் எவ்வளவு பெரிய முக்கியம் வாய்ந்தது என்பதை நாம் இன்றும் பலர் அறியாது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திருப்பலிக்கு வருகிறோம், திருப்பலியில் கலந்து கொள்கிறோம், நற்கருணை பெற்றுக் கொள்கிறோம், அத்தோடு நாம் முடிந்துவிட்டது என்று சென்று விடுகின்றோம். நற்கருணைகளுடைய முக்கியத்துவத்தை இன்னும் நாம் பலர் உணராமல் இருக்கின்றோம். திருப்பலியுடைய மகத்துவத்தை நாம் இன்னும் தெரியாமல் இருக்கின்றோம். அதுதான் ஒரு அஞ்ஞான பழைய பாடம் சொல்கிறது, பூசை வழிபோல் வாக்கிய செல்வம் புவியில் இல்லையே, புவி நிறந்த பொன் தந்தாலும் இப்பலிக்கு ஈடில்லையே. புவி நிறைய பொன் கொடுத்தால் கூட இந்த திருப்பலிக்கு ஈடில்லை என்று இந்த பழைய பாடல் மிக அற்புதமாக சொல்லுகின்றது. வருகை பாடல் ஒன்றை நாம் சிறு பிள்ளைகளாக இருந்த போது இந்த பாடலை பாடிய ஞாபகம் பலருக்கு இருக்கும். இன்னும் நாம் பல திருப்பலிகளிலே இந்த பாடல்களை நாம் பாடிக்கொண்டிருக்கின்றோம். ஆலயத்தில் நுழைந்த உடனேயே நாம் செய்வது என்ன? முழந்தால் படியிட்டு நற்கருணை ஆண்டவரை நாம் வணங்குகிறோம், ஆராதிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நற்கருணை பலியிலே பங்கெடுக்கின்றோம், நற்கருணை விருந்திலே பங்கெடுக்கின்றோம், நற்கருணை ஆராதனை செய்கின்றோம். எங்கெல்லாம் நற்கருணை ஆராதனை நடக்கின்றதோ, எங்கெல்லாம் நற்கருணையை உட்கொள்கிறோமோ, எங்கெல்லாம் நற்கருணை பிரசன்னமாக இருக்கிறதோ, அங்கெல்லாம் அதிசயங்களும் அற்புதங்களும் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் கண்கூடாக பார்க்க முடியும். கோதுமை அப்பமும் திராட்சை ரசமும் ஆண்டவரின் திருவுடலும் திரு ரத்தமுமாக மாறுகிறது என்பது திரு அவையினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து வரும் ஒரு அடிப்படை விசுவாசம். திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 42, 46 வசனம் சொல்கிறது, திருத்தூதரோடு இணைந்து அப்பம் பிடுவதிலும் இறை வேண்டலிலும் ஒன்று சேர்ந்து இருந்தார்கள் என்று. இதில் அப்பம் பிடுவது என்றால் என்ன? ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுவதா? இல்லை. அப்பம் விடுவது என்பது ஆண்டவருடைய திருவிருந்து ஒன்று. ஆண்டவரின் பலியை நினைவு கூர்ந்து அப்பத்தை பிட்டு ஒருவருக்கு ஒருவர் வழங்கியதே திருப்பலி. திருவிருந்து எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் அவர்கள் திருப்பலி செலுத்தினார்கள். அதனால்தான் இன்றும் நாம் ஞாயிற்றுக்கிழமைகளிலே கடல் திருப்பலியை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். திருத்துதர் பணி 20:7 சொல்கிறது, வாரத்தின் முதல் நாள் அப்பம் விடுவதற்காக நாங்கள் ஒன்று கூடியிருந்தோம் என்று சொல்கிறது. சிலர் ஆண்டவர் ஒரே ஒரு முறைதானே பலியானார், அதுவே போதுமானதை பலி செலுத்துவது என்று சொல்கிறார்கள். நீங்கள் ஒவ்வொரு நாளும் பலி செலுத்த தேவையில்லை என்று சொல்கிறார்கள். கத்தோலிக்க திருவை கடந்த 2000 ஆண்டுகளாக குருவானவர் தினம் தினம் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலிகள் புதிய திருப்பலிகள் அல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி மலையிலே தன்னையே பலியாக ஒப்புக் கொடுத்த அந்த பலியை இன்று நாம் நினைவு கூறிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்ன காரணத்திற்காக இந்த நாளிலும் நாம் அப்பத்தையும் ரசத்தையும் ஒப்புக் கொடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்ராயல் மக்கள் எகிப்தின் அடிமையராக இருந்த காலத்தில் விடுதலை பெற்ற அந்த இரவு ஆண்டவர் கட்டளையிட்டபடி ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அதன் இரத்தத்தை கதவு நிலையில் தெரிவித்தார்கள். அதன் இறைச்சியை உண்டார்கள். அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை பெற்றார்கள். அந்த இரவுதான், அந்த இரவின் நினைவாகத்தான் எல்லா ஆண்டுகளும் அவர்கள் பாஸ்கா விழாவை கொண்டாடினார்கள். அதுபோல் புதிய ஏற்பாட்டின் பாஸ்கா உணவுதான் இந்த அப்பமும் ரசமும். அதோடு சேர்ந்து நாம் செய்த வார்த்தை வழிபாடு சேர்ந்ததுதான் திருப்பலி. பாஸ்கா, புதிய பாஸ்காவோடு நாம் இறைவார்த்தை பலியும் சேர்ப்பது திருப்பலி என்று சொல்கிறார்கள். முதல் 3 நூற்றாண்டுகள் திருச்சபையின் ஆரம்ப காலம். கிறிஸ்தவர்களுக்கு எந்த சுதந்திரமும் இல்லாத இருந்த காலத்திலே சித்திரவதை செய்த காலம். கிறிஸ்தவர்களை மரத்தில் கட்டி வைத்து அடித்தார்கள். அவர்கள் மேல் எண்ணெய் ஊற்றி எரித்தார்கள். கொப்பரைகளிலே கிறிஸ்தவர்களை வறுத்தெடுத்த காலம். இப்படிப்பட்ட சித்திரவதை நடக்கின்ற காலகட்டத்தில் கூட ரகசிய பாறை குகைகளில் அவர்கள் திருப்பலி ஒப்புக் கொடுத்தார்கள். குகைகளில் பலி முடியும் போது அடுத்து நாம் சந்திப்போமா, சந்திக்க மாட்டோமா, அடுத்த நற்கருணைகளை நாம் பங்கெடுப்போமா, பங்கெடுக்க மாட்டோமா, உயிரோடு இருப்போமா, இருக்க மாட்டோமா, அந்த குகையிலிருந்து வெளியிலே செல்கின்ற போது நாம் உயிரோடு திரும்புவோமா என்று பயந்து வாழ்ந்த காலத்தில் கூட அந்த மக்கள் கிறிஸ்துவுக்காக தன்னையே இழக்கும் தைரியத்தையும் அந்த காலத்தில் அவர்கள் பெற்றிருந்தார்கள். திருச்சபையில் அலெக்ஸ் ஜோன்ஸ் என்ற ஒருவர் இருந்தார். அவர் தன் வாழ்க்கையின் உச்சகட்ட ஒரு பிரிவை சார்ந்த மூத்த பாஸ்டர். அந்த பாஸ்டராக பணி செய்து வந்தார். 1998 கத்தோலிக்க திரு அவையினுடைய பாரம்பரியங்களை பற்றி படிக்க தொடங்கினார். இதுவரை எங்கே அழைத்து சென்றது என்றால்
சபையின் மூப்பர்கள் தான் புனிதர்களுடைய அந்த கால கடிதங்களை படிக்கும் போது அவர் பூரித்து போய்விட்டார். அன்றைக்கு தான் அவருக்கு உண்மையான திருச்சபை கத்தோலிக்க திருவை மட்டும்தான் என்பது புரிந்து திருப்பலிதான் உண்மையான வழிபாடு என்பதை அவர் தெரிந்து கொண்டார். இந்த தெளிவு கிடைத்தவுடன் அவர் தனது சபையின் பீடத்தில் பரிசீலிக்க தொடங்கினார். இதை பார்த்த மற்ற ஆசிரியர்கள் சும்மா இருப்பார்களா? உடனே அவரை சபையை விட்டு வெளியேற்றினார்கள். 2000ஆவது ஆண்டு தன்னோடு கூட 50 பாஸ்டர்களோடு அவர் கத்தோலிக்க திரு அவையில் இணைந்தார். ஒரு டீக்கன் சகோதரராக மாறி 2017ஆம் ஆண்டு இறக்கும் வரை அவர் தாய் திருச்சபைக்காக எல்லா இடங்களிலும் சென்று இறைவாக்கு உரைக்க தொடங்கினார். டீக்கன் அலெக்ஸ் ஜோன் என்று நீங்கள் யூடியூபில் அடித்து பார்த்தீர்கள் என்றால் அவரை பற்றிய அனைத்து வாழ்வாதாரங்களும் வரும். பிரிவினை சபையில் பாஸ்டர்களுக்கான வேத கல்லூரியுடைய முதன்மை பேராசிரியராக இருந்த ஸ்காட் ஹான் கத்தோலிக்கராக மனம் மாற காரணமாக இருந்தது திருப்பலியும் நற்கருணையும். திருவிழியத்தை மட்டும் படித்தால் போதாது, தூய ஆவியாரால் 2000 ஆண்டுகளாக வழிநடத்தப்படும் திரு அவை பாரம்பரிய வரலாற்றை சேர்ந்து படிக்க வேண்டும் என்றார் ஸ்காட் ஹான். தான் எழுதிய கத்தோலிக்க திருவையில் இணைந்தோம் என்ற தனது நூலில் இது போன்ற பல நற்கருணையை பற்றிய உண்மைகளை எடுத்துரைத்துள்ளார். இவர் இதுபோல கேரளாவில் வாழ்ந்த சஜின் ஜோசப் என்பவரும் இந்த சகோதரரும் நற்கருணையுடைய மேன்மை பிற சகோதரர்களை சொல்கிறேன். நாம் நமது தாய் திருச்சபையில் உள்ளவர்களை சொல்லவில்லை. பிற புராட்டஸ்டன்ட் பிற சபைகளில் இருந்து வந்தவர்கள் கூட நற்கருணையை பற்றி தெரிந்து அறிந்து புரிந்து அவர்கள் நற்கருணையை பின்பற்றினார்கள் என்று சொன்னால், காலகாலமாக கத்தோலிக்கர்களாக இருக்கிற நாம் நற்கருணையை எந்த அளவுக்கு புரிந்து வைத்திருக்கிறோம் என்பதுதான் நம்மளுடைய கேள்விக்குறியாக இருக்கிறது. திருப்பலி வெறும் அடையாள முறையா? வெறும் அடையாளம் மட்டும்தான் திருப்பலியா என்று சொன்னால் இல்லை. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நிறைய பேருக்கு திருப்பலி மேல், திரு உடல், திரு ரத்தம் மேல் நம்பிக்கை இல்லை. இது எப்படி? இயேசுடைய ஒரு சாதாரண கோதுமை அப்பம், சாதாரண ஒரு திராட்சை ரசம் எவ்வாறு இயேசுடைய திரு உடலாக திரு ரத்தமாக மாறுகிறது என்று இன்னும் நம்மை பலருக்கு அந்த பெரிய கேள்விக்குறி இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. நானே உலகின் ஒளி, நானே நல்ல ஆயுள் என்று சொன்னது போல, நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள் என்று சொன்னது போல, இதுவும் ஒரு ஓமையே அன்றி வேறல்ல. இதை போய் நீங்கள் ஏன் நம்புகிறீர்கள் என்று பலரும் கூறுகிறார்கள். இயேசு சொன்னார், நானே உண்மையான திராட்சை கொடி, நீங்கள் அதன் இது ஒரு ஓமை. இது மாதிரிதான் அப்பமும் ரசமும் ஒரு ஓமை, அது ஒரு உண்மை இல்லை என்று நம்மிலே கூட பலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்திலே 51 என் சதையை உணவாக கொடுக்கிறேன், அது உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். என் சதையை உணவாக கொடுக்கிறேன், அது உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். யோவான் 6:53 ஆண்டவர் மீண்டுமாக கூறுகிறார், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், பெயரிலே உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்று வரும். ஆங்கிலத்திலோ, மானிட மகனின் சதையை உண்டு ரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள் என்று சொல்கிறார். யோவான் 6:54 சொல்லுகிறது, என் சதையை உண்டு என் ரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார், இறுதி நாட்களில் நானும் அவரை உயிர்த்தெழச் செய்வேன் என்று சொல்கிறார். யோவான் 6:55 இவ்வாறு கூறுகிறது, என் சதையே உண்மையான உணவு, என் ரத்தம் உண்மையான பானம். யோவான் 6:56 சொல்கிறது, என் சதையை உண்டு எனது ரத்தத்தை குடிப்போர் என்னில் இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் எத்தனையோ உதாரணங்களை நமக்காக சொல்கிறார். யோவான் 6:58 சொல்கிறார், உங்கள் முன்னோர்கள் உள்ள மன்னா போன்று அல்ல இது என் சதை, என் உணவு, இதை உண்பவர்கள் நிலை வாழ்வு அடைவார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இதுக்கு மேலும் இறைவார்த்தைகள் வேண்டுமா? உங்களுக்கு எத்தனையோ இறை வசனங்களை சொல்லுகிறோம், எத்தனையோ இறை வார்த்தைகள் ஆண்டவர் தன்னையே உணவாக கொடுக்கிறார் என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது இன்னும் நமக்கு இதில் ஏன் ஐயப்பாடு? இந்த நாட்களிலே நாம் ஒன்றை சிந்திக்க வேண்டும். இயேசுவே எனக்கு உணவாக வருகிறார். எந்த தெய்வமும் தன்னை உணவாக ஒப்பு கொடுத்ததில்லை. ஆனால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே தன்னையே பலியாக, அந்த கல்வாரி பலியிலே தன்னையே இரண்டாக பிரித்து தன்னுடைய சதையும் தன் ரத்தத்தையும் நமக்கு உணவாக கொடுக்கிறார் என்று சொன்னால், உண்மையான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த பலியிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னும் எத்தனையோ உதாரணங்கள் இருக்கிறது. வரலாற்று நிபுணர்கள் சபை பிளவுபட்டது என்று சொல்கிறார்கள். கிபி 1500களில் தான் இது உண்மையாகவே இந்த சபை கப்பர்நாகும் தொழில் கொடுத்த ஆண்டவர் நானே உணவு என்று சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்குள்ளேயே சீடர்களுக்குள்ளேயே பலர் எழுந்து சென்று விட்டார்கள்.
ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்கிறார், நீங்களும் என்னை விட்டு செல்லவிருக்கிறீர்களா என்று கேட்கிறார். இயேசுடைய திருவுடல் திரு ரத்தத்தை ஏற்றுக்கொள்வது கடினம். இன்றைக்கு ஒரு சிலர் எப்போது பார்த்தாலும் ஒரே விதமான பூஜை, ஒரே விதமான நற்கருணை ஆராதனை, ஒரே மாதிரியான பாடல்கள், ஒரே மாதிரியான சாமியார் வரைமுறை என்று ஒரே போர் அடிக்கிறது. இதில் ஏதாவது வித்தியாசமாக வேண்டும் என்று கேட்கிறார்கள். என்ன வித்தியாசம் காட்ட முடியும்? 2000 ஆண்டுகளாக திருப்பதியை குறித்த கருத்துக்களில் எந்த சமரசமும் இதுவரை திரு அவை செய்ததே கிடையாது, இது செய்ய போவதும் கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தை யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தில் ஒரு அடையாள முறையாகவே ஆண்டவர் சொன்னதாக வைத்துக் கொள்வோம். மத்தேயு நற்செய்தி, மார்க்கு, லூக்கா இந்த 3 நற்செய்தியிலும் ஆண்டவர் பாஸ்கா உணவு சீடர்களோடு ஒன்றாக அமர்ந்து விருந்து உணவு கூறியதற்கு பெருவிலை சகோதரர்கள் என்று சொல்ல போகிறார்கள். இப்ப யோவான் தான் சொன்னார், நானே உண்மையான என்னுடைய உடல் சதை ரத்தம் என்று யோவான் மட்டும் சொல்லவில்லை, மற்ற 3 நற்செய்தியாளர்களும் கூறுகிறார்கள். இயேசுடைய உண்மையான உடல் சதை ரத்தம் என்று சொல்கிறார்கள். அப்போது மற்ற இதுல யோவான் மட்டும் சொல்லவில்லை, 4 நற்செய்தியாளர்களுமே ஆண்டவருடைய திருவுடலை குறித்து சொல்லுகிறார்கள். அப்படி என்று சொன்னால் இந்த திருப்பலி எந்த அளவுக்கு நமக்கு முக்கியமான ஒன்றாக நாம் பார்க்கின்றோம். இதே போல கேத்ரின் அம்மா என்று சொல்லக்கூடிய அந்த அம்மா 25 ஆண்டுகளாக, புனித கேத்ரின், சியனா கேத்ரின் அம்மா 25 ஆண்டுகளாக நற்கருணையை மட்டுமே உணவாக உட்கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள். அதுக்கடுத்ததாக பார்த்தால் இன்னும் பல புனிதர்கள் நம்மிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். புனித நிக்கோலஸ் 20 ஆண்டுகள் நற்கருணையை மட்டுமே உணவாக உட்கொண்டு வாழ்ந்திருக்கிறார். அருளாளர் அலெக்ஸ்திரியா இன்னும் 60 ஆண்டுகள் இவர் நற்கருணை மட்டுமே உணவாக உட்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு முறை அன்னை தெரசாவை சில விருந்தினர்கள் வந்து பார்க்க வந்திருக்கிறார்கள். அப்போது சக சகோதரிகள் சொல்லியிருக்கிறார்கள், இன்னும் 1 மணி நேரம் ஆகும் சகோதரி வருவதற்கு, நீங்கள் 1 மணி நேரம் தாமதித்து சகோதரியை பார்க்க விரும்புகிறீர்களா என்று கேட்டிருக்கிறார். உடனே அவருக்கு பரவாயில்ல சிஸ்டர், எப்போ வந்தாலும் நாங்க பார்த்துட்டு போறோம் என்று சொல்லி உட்கார்ந்து இருக்கிறார்கள். சிஸ்டர் வந்தவுடனே கேட்டிருக்காங்க, இந்த 23 மணி நேரமும் இந்த உலகத்தில் நீங்கள் பிறருக்காகவே உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு இந்த ஆற்றல் இந்த சக்தியும் எங்கிருந்து வருகிறது என்று கேட்டபோது அன்னை தெரசா அவர்களை அழைத்துக் கொண்டு நற்கருணை பேழைக்கு முன்னாடி நிப்பாட்டி சொன்னார்களா, நான் 23 மணி நேரம் உழைக்கிறேன் என்று சொன்னால் இந்த 1 மணி நேரம் என் ஆண்டவரோடு நான் உட்கார்ந்து பேசுகிற இந்த 1 மணி நேரத்தில் நான் ஆண்டவரிடமிருந்து, நற்கருணை ஆண்டவரிடமிருந்து எனக்கு தேவையான ஆற்றலையும் சக்தியையும் நான் பெற்றுக் கொள்கிறேன் என்று அன்னை தெரசா சொல்லியிருக்கிறார்கள். இந்த புதிய ஆண்டிலே, இந்த 25வது ஆண்டிலே, இந்த புதிய ஆண்டு பிறந்திருக்கிற இந்த நாளிலே நாம் இந்த நேரத்திலே ஒரு முடிவு எடுப்போம். பூஜைக்கு இப்ப நம்ம ஊர்ல பிரச்சனை இல்லை, ஒரு 10 பேர் 20 பேர் தான் இருக்கோம், நம்ம வந்திருந்தோம், உள்ளதான் உட்கார்ந்துருக்கோம், திருப்பலியை காணுகிறோம். இன்னும் பெரிய பெரிய இடங்களில் எல்லாம் திருப்பலிக்கு வருபவர்கள் பலர் ஆலயத்திற்குள்ளேயே வருவதில்லை, நற்கருணையுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்வதும் இல்லை, நற்கருணையை பற்றி தெளிவும் அவர்களிடம் இல்லை. வெளியிலிருந்து நற்கருணை எப்போது குருவானவர் வசீகர வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரை போதிக்கின்ற பொழுது ஆண்டு அந்த திருவுடல் திருரத்தமாக மாறுகின்ற அந்த வேலையிலே கூட நம்மை பலர் வெளியிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆராதனை நேரத்திலே கூட நற்கருணையுடைய எழுந்தேற்றத்தில் கூட நாம் திருப்பலியுடைய மகத்துவத்தையோ நற்கருணையுடைய மகத்துவத்தையோ புரிந்து கொள்ளாது கதை பேசிக்கொண்டு நாக்கை நீட்டி நன்மையும் வாங்கிக் கொண்டு நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் கத்தோலிக்க திரு அவை நற்கருணைக்கு குறிக்க முக்கியத்துவத்தை நாம் கண்ணார பார்க்கிறோம். என் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த புதிய ஆண்டிலாவது நற்கருணை பற்றி ஒரு தெளிவோடு நாம் சிந்திப்போம். நற்கருணை ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இந்த உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று சொன்ன ஆண்டவர் திருப்பலியிலே ஒவ்வொரு நாளும் நமக்கு நற்கருணை வடிவிலே, அந்த அப்பா வடிவிலே நம்மோடு வருகிறார், நம் உள்ளத்தில் கலக்கிறார், நமக்குள் இருக்கிறார். இறை வார்த்தை என்பதுக்கு அன்னைக்கு இறை வார்த்தையை மட்டும் கேட்டுட்டு அந்த இயேசு கிறிஸ்து அவர்களை சென்று விடவில்லை. 5000 பேருக்கு அவர் என்ன செஞ்சார்? அவருடைய பசியை அறிந்து உணவு கொடுத்தார். இறை வார்த்தை மட்டும் என்று சொன்னால் நீங்க போங்கன்னு சொல்லி அந்த கடற்கரையிலிருந்து இன்னொரு இடத்துக்கு சென்றிருக்கலாம், இன்னொரு கடற்கரைக்கு போயிருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர்கள் அவர்களை திக்கற்றவர்களாக விடவில்லை. அங்கு இருந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு உணவளித்தார். கடைசியில் சிலுவையிலே தன்னையே பலியாக நமக்காக தன் திரு உடலையும் திரு ரத்தத்தையும் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த திருப்பலி, இந்த நற்கருணையுடைய மகத்துவத்தை நாம் இந்த புதிய ஆண்டிலே உணர்வோம். இனி வரும் காலங்களிலே நற்கருணைக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு நாம் நற்கருணை ஆண்டவரோடு, நற்கருணை நமக்குள் வருகிறார், ஆண்டவர் நமக்குள் வருகிறார் என்ற உணர்வோடு நாம் நற்கருணை
நற்கருணை பெற்றுக் கொள்வோம், நற்கருணைக்குரிய மரியாதையை கொடுப்போம். ஒரு நிமிடம் நம் கண்களை மூடி ஆண்டவரிடம் நமக்காக மன்றாடுவோம். ஒரு சிறிய அப்பத்தின் வடிவில் திவ்ய நற்கருணை வீற்றிருக்கும் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கின்றோம். உமது பிரசன்னம் இந்த திவ்ய நற்கருணை வழியாக எங்களோடு இருப்பதாக நன்றி செலுத்துகிறோம். என்னாலும் எங்களோடு தங்கியிருந்து நீர் ஏற்படுத்தி திவ்ய நற்கருணை நீர் உண்மையாகவே உடலோடும் இரத்தத்தோடும் ஆன்மாவோடும் உமது தெய்வீகத்தோடும் எழுந்தல் இருக்கிறீர் என்று விசுவசிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவரை, உமது இரக்கத்தின் அரியணையாகிய இந்த திவ்ய நற்கருணையில் உம்மை சந்திக்கவும், உம்மோடு தங்கியிருக்கவும், உம்மை ஆராதிக்கவும் எங்களுக்கு தேவையான அருளையும் ஆற்றலையும் தந்துட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.